யமனும் ஏமாற்றும் மனிதனும். முன்னொரு காலத்தில் மாரியப்பன் என்பவன் ஒரு சிறிய கிராமத்தில் தங்கும் விடுதி ஒன்றை வழிநடத்தி வந்தார். வெகு தூரங்களில் இருந்து பயணம் செய்து வருபவர்கள் அங்கு ஓய்வெடுப்பார்கள். சிறிது நேரம் இளைப்பாரி செல்ல அவன் எந்த கட்டணமும் வசூலிக்கவில்லை. மேலும் வருபவர்கள் சாப்பிட அளவில்லாமல் உணவுகளை சமைத்தும் வைப்பான். அவர்கள் அதற்கு விருப்பம் போல் கட்டணமாக பணத்தை கொடுக்கலாம். பெரிய ஆடம்பர வாழ்க்கை இல்லை என்றாலும் ஓரளவுக்கு ஒரு தொழில் செய்யும் அளவுக்கு பூர்வீகம் இருந்தது. அவனுக்கு மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள் என பலர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரே வீட்டில் இருந்தார்கள். தங்கி ஓய்வெடுப்பவர்களுக்காக வீட்டில் நிறைய திண்ணைகள் அமைத்தும் இருந்தான். இதை சேவையாக செய்து வந்தான். ஒரு நாள் வெளியூர் பயணம் மேற்கொண்டு திரும்பி வரும்போது அவன் வீட்டில் வாசலில் உயரமான மனிதர் ஒருவர் தனது குதிரையுடன் நின்றிருந்தார். அவரை பார்த்த மாரியப்பன், ஐயா, உள்ளே வந்து இளைப்பாருங்கள் என்றான். அதற்கு அவரோ, என்னால் ஓய்வு எடுக்கும் அளவுக்கு உள்ளே நுழைய முடியாது. நான் இப்படி ஒரு ஓரமாக இருந்துவிட்டு செல்கிறேன் என்றான். மாரியப்பன் மேலும் அவனை வற்புறுத்தவில்லை. உணவு மட்டும் சாப்பிடலாமே என்று கேட்க அவர் அதற்கும் உள்ளே கூட்டமாக இருக்கிறது, வேண்டாம் என மறுத்தார். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மனம் வேதனைப்பட்ட அவன் சட்டென உள்ளே சென்று அவருக்காக உணவை தயார் செய்து அவர் இருக்கும் இடத்திற்கு எடுத்து வந்தான். அவனது கனிவான குணத்தை பார்த்த அவர் அவன் முகத்தில் ஏதோ கவலை தெரிவதை கவனித்தார். வயிறு முட்டை சாப்பிட்ட அவரோ, உணவிற்கு நன்றி மாரியப்பன், ஆனால் உன் முகத்தில் ஏதோ வாட்டம் தெரிகிறது என்று கேட்க, அது ஒன்றுமில்லை என மறுத்துவிட்டான். உணவளித்து உனது கவலையை சரி செய்ய முடியவில்லை என்றாலும் என்னால் முடிந்த தீர்வை சொல்லுவேன் என்று சொல்ல எதுவும் இல்லை என்பது போல தலையசைத்தான். ஒரு நொடியில் குதிரை எரும மாடாக மாறியது. அந்த உயரமான மனிதர் யமதர்மராக மாறினார். உடல் எல்லாம் நடுங்கி வெலவெலுத்து போன மாரியப்பன் எதுவும் பேசாமல் அமைதியாக, இப்போது சொல் என யமன் கேட்டார். அது நீங்கள் என்னை அழைத்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்க, இல்லை, நான் பூமியில் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கவே வந்தேன். உன் கனிவான செயலால் உணவளித்து என்னை கவர்ந்து விட்டாய் என்றார். சரி, இப்போது சொல், என்ன உன் கவலை என்று கேட்டார் யமன். அது எனக்கு. பிறகு இதை யார் எடுத்து செய்வார்கள்? இதை ஒரு சேவையாக செய்கிறேன். அதே மனப்பான்மையில் எனக்கு பின்னால் வருபவர்கள் இந்த சேவையை செய்வார்களா? திடீரென எனக்கு ஏதுமாகிவிட்டால் என யோசித்ததில் கவலையாக உள்ளேன் என்றான் மாரியப்பன். சரி, ஒன்று செய்யலாம். உன்னை அழைத்து செல்வதற்கு முன்னால் உனக்கு பல வலைகளில் நான் அறிகுறி தருகிறேன். அதற்குள் நீ அனைத்தையும் சரி செய்து கொள். இது எனது வாக்கு என்று சொல்லி யமன் அங்கிருந்து மறைந்தார். சற்றும் எதிர்பார்க்காத மாரியப்பன் அவனுக்கு பின்னால் இருப்பவர்களை சரியாக வழிநடத்தினான். காலங்கள் ஓடியது. மாரியப்பன் வயதாகி கிழவனாக மாறி தள்ளாடி நடக்க ஆரம்பித்தான். யமனும் எந்த அறிகுறியும் தரவில்லை என மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தினான். இப்போது அவனது விடுதி இன்னும் பெருசாக மாறி இன்னும் பலர் வந்து தங்கி சென்றார்கள். மாரியப்பன் மட்டும் இல்லாமல் அவனது சகோதரர்களின் குழந்தைகளின் மற்றும் இவனது குழந்தைகள் அதை சிறப்பாக வழிநடத்தினார்கள். அமைதியாக தூங்கச் சென்ற மாரியப்பன் கனவில் யமன் வந்து, இப்போது போழாமா என்று கேட்டார். இது என்ன பொய்யாட்டம் ஆடுகிறீர்கள்? இதுவரை எந்த அறிகுறியும் தராமல் வா என்றால் எப்படி என்று கோபமடைந்தான் மாரியப்பன். யமனோ, உனக்கு நிறைய அறிகுறிகள் கொடுத்தேனே என்றார். அது எப்படி? எனக்கு எந்தவித விபத்துகளும் நேரவில்லை, நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன் என்றான் மாரியப்பன். உடனே யமன், இல்லை, உன் முதுகு வளைந்து விட்டது, உன் முடி வெள்ளையாகிவிட்டது, பற்கள் விழுந்து விட்டது, இது எல்லாமே அறிகுறிதான் என்றான். இதுவா? இது எல்லோருக்கும் நடப்பது தானே, வயதானால் அனைவருக்கும் இதுதானே நடக்கும் என்றான். ஆமாம், அதுதான் அறிகுறி. அதற்குள் உங்கள் கடமைகளை முடித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் என்றார். அப்படி என்றால் நமக்கு எதுவும் சிறப்பாக யமன் உதவவில்லை என்ற உண்மையை புரிந்து கொண்ட மாரியப்பன் கால சுழற்சியை ஏற்றுக்கொண்டு யமனுடன் மகிழ்ச்சியாக சென்றார்.